ஔவையார் அருளிய ஞானக் குறள். ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்து, ஓதிய நூலின் பயன். ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்து, ஓதிய நூலின் பயன். இறைநிலையை உணர்வதே கல்வியின் பயன். ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்து, ஓதிய நூலின் பயன். ஔவையார் அருளிய ஞானக் குறள். பரமாய சத்தியுள் பஞ்சமா பூதம், தரமாறித் தோன்றும் பிறப்பு. பரமாய சத்தியுள் பஞ்சமா பூதம், தரமாறித் தோன்றும் பிறப்பு. பரவெளிச் சக்தியானது தன்னுள் இணைந்து பஞ்ச பூதங்களுள் உயிராக விளங்குவதால் பிறப்பு என்பது உருவாகிறது. பஞ்ச பூதங்களாவன நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம், தரமாறித் தோன்றும் பிறப்பு. ஔவையார் அருளிய ஞானக் குறள். ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம். ஆசை படுத்து அலறு. ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம். ஆசை படுத்து அலறு. உயிருக்கு வினைப்பதிவுகளை உருவாக்குவது பஞ்ச தன்மாத்திரைகளே. தன்மாதிரைகளாவன ஒலி, ஊறுணர்வு, காட்சி, சுவை, மனம். ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம். ஆசை படுத்து அலறு. ஔவையார் அருளிய ஞானக் குறள். தருமம், பொருள், காமம், வீடு எனும் நான்கும் உருவத்தால் ஆய பயன். தருமம், பொருள், காமம், வீடு எனும் நான்கும் உருவத்தால் ஆய பயன். எங்கும் நிறைந்திருக்கும் பரவெளி இவ்வுடல் எனும் உருவம் கொண்ட. அதன் பயனானது அறநெறி, செல்வம், காமம் மற்றும் தன்னைத்தான் அறிந்து பரவெளியாம் வீடு அடைதல் என்பதாகும். தருமம், பொருள், காமம், வீடு எனும் நான்கும் உருவத்தால் ஆய பயன். ஔவையார் அருளிய ஞானக் குறள். நிலம் 5, நீர் 4, நீடுஅங்கி 3, உலவை 2, 1 விண். நிலம் 5, நீர் 4, நீடுஅங்கி 3, உலவை 2, 1 விண். நிலத்தில் நிலம், நீர், தீ, காற்று, விண் 5 தோற்றங்களும். நீரில் நீர், தீ, காற்று, விண் 4 தோற்றங்களும். நெருப்பில் தீ, காற்று, விண் 3 தோற்றங்களும். காற்றில் காற்று, விண் 2 தோற்றங்களும் உள்ளன. விண்ணில் விண் மட்டுமே உள்ளது. நிலம் 5, நீர் 4, நீடுஅங்கி 3, உலவை 2, 1 விண். ஔவையார் அருளிய ஞானக் குறள். மாயன் பிரம்மன் உருத்திரன் மகேசனோடு ஆயும் சிவமூர்த்தி 5. மாயன் பிரம்மன் உருத்திரன் மகேசனோடு ஆயும் சிவமூர்த்தி 5. சிவமூர்த்தங்கள் 5. அவை மாயன், பிரம்மன், உருத்திரன், மகேசன், சிவன் என்பன. மாயன் பிரம்மன் உருத்திரன் மகேசனோடு ஆயும் சிவமூர்த்தி 5.
ஔவையார் அருளிய ஞானக்குறள். மால் அயன் அங்கி இரவி மதி உமையோடு ஏழும் திகழ்ச்சத்தி ஆறு. மால் அயன் அங்கி இரவி மதி உமையோடு ஏழும் திகழ்ச்சத்தி ஆறு. ஆறு சக்திகளாவன மால் திருமால் அயன் பிரம்மன் அங்கி அக்கினி ரவி சூரியன் மதி சந்திரன் உமை அம்மே என்பனவாகும். மால் அயன் அங்கி இரவி மதி உமையோடு ஏழும் திகழ்ச்சத்தி ஆறு. ஔவையார் அருளிய ஞானக்குறள். தொக்கு உதிரத்தோடு மூளை நினம் என்பு சுக்கிலம் தாதுக்கள் ஏழு. தொக்கு உதிரத்தோடு மூளை நினம் என்பு சுக்கிலம் தாதுக்கள் ஏழு. தோல் இரத்தம் மூளை கொழுப்பு எலும்பு சுக்கிலம் என்பன ஏழு தாதுக்கள். தொக்கு உதிரத்தோடு மூளை நினம் என்பு சுக்கிலம் தாதுக்கள் ஏழு. ஔவையார் அருளிய ஞானக்குறள். மண்ணோடு நீர் அங்கி மதியோடு காற்று இரவி விண் எச்சமூர்த்தியோடு எட்டு. மண்ணோடு நீர் அங்கி மதியோடு காற்று இரவி விண் எச்சமூர்த்தியோடு எட்டு. மண் நீர் நெருப்பு சந்திரன் காற்று சூரியன் விண் மூர்த்தி என்பன எட்டு எச்சங்கள். மண்ணோடு நீர் அங்கி மதியோடு காற்று இரவி விண் எச்சமூர்த்தியோடு எட்டு. ஔவையார் அருளிய ஞானக்குறள். இவை எல்லாம் கூடி உடம்பாய ஒன்று. இவை எல்லாம் ஆனது விந்து. இவை எல்லாம் கூடி உடம்பாய ஒன்று. இவை எல்லாம் ஆனது விந்து. இவை எல்லாம் ஒன்று கூடி உடம்பாக உருவாகி விந்தை கொண்டுள்ளது. இவை எல்லாம் கூடி உடம்பாய ஒன்று. இவை எல்லாம் ஆனது விந்து.